அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 40வது சங்கீதம் 5வது வசனம் பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தமும் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. தன் பிள்ளைங்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே சேர்த்து வைக்கிறோம். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலை வேணும், ஆரோக்கியம் அவசியம் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நாம் நினைக்கிறோம். அதே போல் தான் நம்ம தேவனு கூட என்ன பண்ணுறாரு, நம்மளை சிருஷ்டித்த தேவன் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுக்காக மரித்து உயிரோடு வந்து சதா காலம் உங்களோட நான் இருப்பேன்னு சொன்ன தேவன், என் நாமத்தினால எது கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்ன தேவன், நம்மளுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நிமித்தம் நம்ம நிமித்தம் நம்மளுக்கு அதிசயங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம் யோசனைகளெல்லாம் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தாவீது கூட நம்ம பார்க்குறோம். தாவீது என்ன பண்ணுறாருன்னா, ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருந்த தாவீது அவர் நல்ல தேவனை துதித்து கொண்டிருந்தார், தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தார். அந்த காட்டில் என்னன்னா யாருமே அவருக்கு இல்லை. நல்லா பாடி அந்த ஆடுகள் மேய்ச்சி கொண்டு இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சாமுவேலோட பேசினார். அவன் ஒரு ராஜாவாக ஏசா வீட்டுக்கு போ, அங்கே நான் அந்த குமாரங்களில் ஒருத்தனை நான் ராஜாவாக மாட்டுகிறேன்னு சொன்னார். அப்போ அங்கே சாமுவேல் போகும்போது அங்கே அவங்க தகப்பன் ஏசாக்கிட்டே கேட்குறாரு, உங்கள் பிள்ளைங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லி. அவரெல்லாம் வர்றாங்க. வரும்போது யாரையும் தேவன் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளலை. அவர் சாமுவேல் கேட்குறாரு, உன் பிள்ளைகள் மாதிரி யாராவது இருக்காங்களான்னு. ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒன்றுக்கும் உதவாதவன், அவன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் போய் அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டிகிட்டு வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவனை அபிஷேகம் பண்ணுறாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஒரு ராஜாவாக மாற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். தேவஜனமே நினச்சி பாருங்கள், அவங்க என்ன நான் ராஜாவாகிறேன்னு சொல்லி தாவீதை நினச்சி பார்த்துருப்பாரா? ஒரு 100 ஆடுகள் இருந்தால் இன்னொரு 100 ஆடுகளை கொடுத்தா 200 ஆடுகள் ஆகும். இது என் லைஃப்பில் இப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கணும், இப்படி தான் என் வாழ்க்கை இருக்குமோ என்னவோ அப்படின்னு தான் நினச்சிருப்பார். ஆனால் அந்த ஆடுகளை மேய்க்கிற அந்த தாவீதும் பாருங்கள், ராஜாவாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம தேவன் சித்தம் என்ன நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் அளித்தவர் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். நம்மளை அழித்திருக்கிறாருன்னா, உங்களை அழித்திருக்கிறேன்னா அவர் சித்தம் ஏதோ இருக்குது, அவர் நோக்கம் ஏதோ இருக்கிறது. அதுவரை நம்ம என்ன பண்ணணும், தாவீது எப்படி தாவீதனை நேசித்தாரோ, தாவீது தேவனை நேசித்தாரோ, அதுபோல் நம்ம அவரை நேசித்து அவருக்காக நம்ம காத்திருக்கும் போது ஏற்ற காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம நடத்தி கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் பாருங்கள், அதே அதிசயங்கள் செய்கிற தேவன் நம்ம தேவனை பாருங்கள். அதே போல் சங்கீதம் 72:18 இஸ்ராவேலின் தேவனாய் இருக்கின்ற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்கள் செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் கையில் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் அதிசயங்கள் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே யோபு பாருங்கள், யோபு 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாது. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம ஏதோ ஒரு வீடு வேணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம அந்த பிள்ளைங்களை நம்ம வளர்த்து கொண்டு இருக்கிறோமோ, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு எதிர்காலம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் இருக்கிறோமோ, அதுபோல தான் நம்ம தேவனோட பிள்ளைங்களான நம்மளுக்கு கூட தேவன் ஏதாவது ஒரு காரியம் என் பிள்ளைங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அதிசயங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும், அவர் தேடுறவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அதிசயங்கள் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதே போல் இப்போ நம்ம ஜெபிக்கலாம். தேவனே ஸ்தோத்திரம் ஐயா, பரலோக தேவாதி தேவனே சுவாமி, நீர் சொன்னால் இந்த வார்த்தைப்படி கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தர் நீர் எங்கள் நிமித்தமும் கர்த்தாவே உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அதே போல் தகப்பனே அப்பா, எங்கள் எதற்காக அழித்தீர், எதற்காக தெரிந்து கொண்டிரும் அந்த காரியங்களும் அந்த அதிசயங்களும் தேவன் கர்த்தாவே நீர் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் வாழ்க்கையில நீர் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. ஆமேன் அப்பா, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன்
தேவனாக இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. அவங்கள போக்கத்தையும் வரத்தையும் அவங்க கையின பிரயாசத்தையும் அவங்க வருமானத்தையும் அவங்க நல்ல காரியங்கள் கர்த்தாவை செய்யும்போது அவனுக்கு கர்த்தா பிறந்த நாள் வெட்டிங் டே என்னென்ன காரியங்களுக்காக கர்த்தா அவங்க ஜெபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தேவ நீர் ஆசீர்வதிக்கணும் சுவாமி. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் மேலே தேவா அவங்க பிரசன்னம் இருங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது கூட அநேக ஜனங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.